உங்கள் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் தேடுங்கள். உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அர்த்தம் என்னவென்றால், ஜெபியுங்கள், தியானியுங்கள், அவரை தேடுங்கள். ஆலயத்தை 2018 ஆண்டிலே விட்டு விடாதிருங்கள். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் ஆலயத்திற்கு முக்கியம் தாருங்கள். எல்லா முக்கியங்களிலே கர்த்தருடைய சமூகம் முக்கியம். அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற முதலிடம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை பெறுவீர்கள். நீங்கள் முன்னுரிமை பெறுவீர்கள். you'll be proved and you'll be pronounced. நீங்கள் பேசப்படுவீர்கள், நீங்கள் நிரூபிக்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட நிலைகளிலே வேதம் சொல்கிறது, அவர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவர். அது மட்டுமல்ல, அங்கே வாசலப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு பெரிய தேவன். அன்பார்களே, அந்த பெரிய தேவன் உங்களையும் பெரியவராக்குவார். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் அவரால் பெரியவராக்கப்பட்டீர்கள். அந்த பெரியவரை நீங்கள் பெரியவராக்கி இருக்கிறீர்களா? திரும்ப சொல்கிறேன், அவரால் நீங்கள் பெரியவரானீர்கள். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆனால் பெரியவனான நான் அவரை பெரியவனாய் வைத்திருக்கிறேனா? பெரியவராய் மாற்றிருக்கிறேனா? பெரியவராய் அவர் எல்லாருக்கும் காண்பிக்கிறேனா? இந்த 2018 ஆண்டில் வேதம் சொல்லுகிறது, அன்பார்களே, வாழ்க்கையில காரியங்களை தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யாக்கோபுக்கு செய்தேன், யோசேப்புக்கு செய்தேன். யோசித்து பாருங்கள், அவர் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கு செய்ய முடியுமானால் ஒன்றுமில்லாதவனை, அன்பானவர்களே, ஒன்றுமில்லாதவனை ஒரு திரண்ட ஆஸ்தி உடையவனாய், அடிமையாய் இருந்தவனை அரசனாக்கினார். யோசேப்பு சொல்லுகிறான், களஞ்சியங்களை திறக்கிற பொக்கிஷத்தை உடையவனாய் மாற்றினான். அந்த யாக்கோபுக்கும் அந்த யோசேப்புக்கும் தேவன் செய்ய முடியுமானால் 15 வசனம், யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்தராகிய உம்முடைய ஜனங்கள், அவர்களுக்கு செய்ய முடியுமானால் அதே வல்லமையை, அதே அதிசயங்களை உன் வாழ்விலே கர்த்தர் செய்வார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஜெபியுங்கள், தேடுங்கள், தியானியுங்கள், அவருடைய ஆலயத்தை உறுதியாய் பற்றி கொண்டுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு 2018 ஊழியம் செய்யுங்கள். அன்பானவர்களே, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் இருந்தாலும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. அந்த அற்பங்களை விட்டுவிட்டு அற்புதமானவரை நோக்கி பாருங்கள். இந்த ஆண்டிலே அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். திரையிலே பாருங்கள், அதாவது இப்படி சொல்லுகிறேன், விரக்தியின் வாழ்க்கையிலிருந்து வியப்பான வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து ஒரு களிப்பான வாழ்க்கை, சோகத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சங்கீதத்தின் வாழ்க்கை, முறுமுறுப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு முன்னேற்றத்தின் வாழ்க்கை. அன்பானவர்களே, from trials you will get the triumph, from sorrow it will be song, from pain you will get the gain. அவர்கள் சொன்ன வார்த்தை, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அன்பானவர்களே, இதுவரை செயல்படாத